எனக்கு இப்படி கரண்ட்டை கட் பண்ணுறீங்களே, நாளைக்கு பிரைம் மினிஸ்டர் வந்தால் அவங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ண தைரியம் இருக்கா? கரண்ட்டை கட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமாங்கிறது, என்ன ஆகுன்னு தான் தமிழ்நாடு தெரிஞ்சதே. இல்லை, நான் தெரியாம தான் கேட்குறேன். சிஎம் சார், இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்லை உள்துறை அமைச்சரோ இங்கே வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க, இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க, இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல்ல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. செந்தில் பாலாஜி அமித்ஷா ஏர்போர்ட்டில் வரும்போது கரண்ட்டை கட் பண்ணாருன்னு துண்டக்கானா துணியக்கானான்னு இதுலேயே ஒன்றுக்கு போய் அடித்து தூக்கி ஐயோ அம்மான்னு கருணாநிதி ஸ்டைலில் கத்தி அங்கே போய் ஓமந்தூராரில் போய் படுத்து கையால் சச்சது காலை இது பண்ணது, நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி 3 பிளாக்கு 4 பிளாக்குன்னு ஒரு கரண்ட்டை கட் பண்ணதுக்கு அடித்த அடி, அது ஏப்பசாப்பேட்டு தான் பண்ணுவாங்க. உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு உங்ககிட்ட தான் பண்ணுவாங்க. அவங்க தைரியம் இல்லாதானுங்க. இப்போ இவங்க ரவுடியை வச்சு தான் இவங்களுக்கு தைரியம். எவனும் ஒன்றை கொண்டு வந்து நிற்க மாட்டான். எவனையாச்சும் ஒருத்தனுக்கு வந்து நிற்க சொல்லுங்கள், எவனும் வரமாட்டான். அதுதான் கருணாநிதி ஆளைத்தான் தூண்டி விடுவார். ஒரு பெரிய தைரியமாசாலின்னு நினச்சாங்க. 2001 அடிக்கும் போது ஐயோ அம்மா துண்டக்கானம் துணியக்கானம் கொள்றாங்களே அன்னைக்கு தான் தமிழ்நாட்டுக்கே சேர்ந்தது இவ்வளோ பெரிய கோழை. ஆனால் ஆளுங்களை அடியாளுங்களை வச்சுக்கிட்டு வன்முறை பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போ தான் விஜய் வந்து இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஆரம்பமே சொல்லிட்டார், டே நான் உழைச்சி பிழைக்கிறவனா, உனக்கு ஊரை கொள்ளையடிக்கிறீங்க, உனக்கே இவ்வளோ திமிரு இருந்தால் எனக்கு இவ்வளோ திமிரு இருக்கும் அப்படின்னு பேசிட்டார். அவருக்கு பாராட்டுதல்களை, முழு மனதுடன் பாராட்டுதல்களை நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கணும். அப்போ தான் இவர்களுக்கு சரியான பாடம் கற்பிக்க முடியும்.